आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। तो अच्छी बात है ना। ना सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूं। नहीं चलेगा, नहीं चलेगा। अमित शाह माफी मांगो, माफी मांगो, माफी मांगो। अमित शाह माफी मांगो, माफी मांगो, माफी मांगो। जय 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 भीम। उनकी जो मनुस्मृति की आइडियोलॉजी है वो और आरएसएस की आइडियोलॉजी जो है वो दर्शाता है कि वो खुद वो बाबा साहब अम्बेडकर के संविधान को रेस्पेक्ट नहीं देना चाहते हैं। All the India Alliance partners wants Amit Shah ji to apologize for the insult he has done to Baba Saheb Ambedkar. He has said that Ambedkar is a fashion. We will show that Ambedkar is a fashion only. Yes, he is a god for us, and we will raise that in the parliament, and he must apologize. RSS mindset is very clear. Constitution is not Indian. They are not accepted that constitution. They are not accepted Ambedkar also. எவ்வளவு பெரிய அகம்பாவம் இது! இந்த தேசமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் அவருக்கு மலர் தூவி விட்டு அவர் பெயரை சொல்லுவதையே குற்றம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான பாசிச ஆர்எஸ்எஸ். இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை போற்றப்பட வேண்டும் ஒழிய அவருடைய புகழ் ஒரு சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக யார் அண்ணல் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை நிராகரிப்பார்கள். திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக பிஜேபிக்கு தான் பின்விளைவு, அது கடுமையாக இருக்கும். அது राज्यसभा में मेरे बयान को तोड़ मरोड़ कर पेश किया गया। कांग्रेस ने सार्वजनिक जीवन में जो पद्धति की है, पहले उन्होंने नरेंद्र मोदी जी के भी एडिटेड बयानों को सार्वजनिक किया। चुनाव जब चल रहा था मेरे बयान को एआई का उपयोग कर एडिट किया गया और पूरे देश में इसको प्रसारित करने का घृणित काम किया गया। और आज अंबेडकर जी के लिए मेरी बात को तोड़ मरोड़ कर वो पेश कर रहे हैं। அவர் அம்பேத்கர் 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 என்று 7 முறை சொல்லுகிறார், ஒரு முறை 2 முறை அல்ல. அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்ற விமர்சனத்தோடு நின்றுவிடவில்லை. காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதோடு நின்றுவிடவில்லை. அதை தாண்டி அம்பேத்கரை சொல்லுவதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும், சொர்க்கம் போவதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கும் என்று சொன்னதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் உளமாற மதிக்கவில்லை, அவர் மீது அவருக்கு எந்த தார்மீகமான மதிப்பும் இல்லை என்பது வெளிப்படுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். அம்பேத்கர் அவர்களை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து என்பது நாடு தழுவிய அளவில் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. நாடாளுமன்றம் இன்றைக்கு முடங்கியிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டார். அவரை அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் 7 பிறவிகளுக்கும் நாம் சொர்க்கத்தை அடையலாம் என்று அமித்ஷா பேசியதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்கிறது. அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. தாம் அம்பேத்கரை அவ்வாறு பேசவில்லை, தம்முடைய பேச்சை ஏஐ மூலமாக திரித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி தான் எப்போதும் அம்பேத்கரை அவமதித்து வந்திருக்கிறது என்று அமித்ஷா என்று விளக்கம் தந்திருக்கிறார். இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு தமிழ்நாடு SC/ST ஆணையத்தினுடைய துணைத் தலைவர், தலித் முரசு இதழின் ஆசிரியர் திரு புனித பாண்டியன், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் MP திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார், வலதுசாரி திரு M குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு புனித பாண்டியனுடைய முதற் பார்வையை கேட்கிறேன். இந்த சர்ச்சை அம்பேத்கர் அரசியல் சட்டம் அப்படின்ற ஒன்று இப்போ அரசியல் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்லேயே ரொம்ப முதன்மையான ஒரு இடத்த சமீப காலத்தில் வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பேசப்படுது.
அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டதா நினைக்கிறீங்களா? அவர் தன்னுடைய பேச்சை திருச்சி சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு உரையை யாராவது திரிக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, அரசமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அம்பேத்கரால் கையளிக்கப்பட்டு 75 ஆண்டுகள், அதையொட்டி தான் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது. இந்த நாட்டில் உள்ள புனித நூல்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் உள்ள கடவுள்களாக இருக்கட்டும், அனைத்து கடவுள்களுக்கும் மேலானது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் தலைமை சிற்பி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். அவரை அவமரியாதை செய்வதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால்தான் இன்றைக்கு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அம்பேத்கர் 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 என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அம்பேத்கரை ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் அடைக்க வேண்டும் என்று சொன்னால், அம்பேத்கர் என்பவர் சமத்துவத்தின் ஒரு குறியீடு. சமத்துவம் 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 அப்படின்னு சொன்னால் யார் சமத்துவத்திற்கு எதிரானவர்களோ அவர்களுக்கு கோபம் வரும். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அம்பேத்கர் எப்படி அரசமைப்பு சட்டம் கடவுளுக்கும் மேலானது, எல்லா புனித நூல்களுக்கும் மேலானது, அப்புறம் அதை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் கடவுளுக்கும் மேலானவர். அதனால் நீங்கள் அவர் கடவுளுக்கு இணையெல்லாம் பேச முடியாது. ஏன்னா கடவுள் என்பது ஒரு கற்பனை. அம்பேத்கர் இரத்தமும் சதையுமான ஒரு மாமனிதர். நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களின், பெரும்பான்மை மக்களின் விடுதலைக்காக, சாதி ஒழிப்புக்காக, சமத்துவ சிந்தனையை வலியுறுத்தி 45 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இரத்தமும் சதையும் கலந்த ஒரு மாமனிதராக அந்த மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து அவர் போராடி இருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். நாங்கள் அவமதிக்கலை, அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இயக்கம் தான் பிஜேபி. காங்கிரஸ் கடந்த காலத்தில் அவரை அவமதித்து விட்டது. இப்போவும் அம்பேத்கர் பெயரை வச்சு என்னுடைய பேச்சை திரித்து களங்கம் கற்பிக்க பார்க்குறாங்க. அதாவது அவர் தவறு செய்திருக்கிறார், அதற்கு காரணமாக அவர் எதிர்க்கட்சியை சாடுகிறார். அது அல்ல. நீங்கள் இப்போ பிஜேபி காங்கிரஸ் இஷ்யூவாக பார்க்க தேவையில்லைன்றீங்க. அதை அப்படி பார்க்க தேவையில்லை. நீங்கள் அதுக்கு முன்னால் காங்கிரஸ் சில தவறுகளை செய்திருக்கலாம். அம்பேத்கர் காலத்திலேயே வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹவ் டன் டு த அன்டச்சபிள்ஸ்னு ஒரு பிரமாதமான புத்தகத்தை அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அது ஒன்றும் அமித்ஷா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. காங்கிரஸ் என்ன தவறுகளை செய்தார்கள் அது வேற. இன்றைக்கு நடக்கிறது என்ன, அதை பற்றி நீங்கள் ஏன் இதை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனே ஒரு எதிர்க்கட்சியை நீங்கள் குற்றம் சாட்டுவது முறையாகாது. இப்போ 10 ஆண்டுகளாக நாங்கள் அம்பேத்கருக்கு நிறைய செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு 3 இடத்துல அம்பேத்கருக்கான நினைவு மண்டபங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். லண்டனில் அம்பேத்கர் வாழ்ந்த இடத்தை அவங்க உயிர்ப்பித்து செய்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அடிப்படை கேள்வி என்ன என்று சொன்னால், அம்பேத்கர் எதற்காக போற்றப்படுகிறார்? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மேதையாக அவர் போற்றப்படுகிறார். அவர் மிகப்பெரிய நூலகத்தை வைத்திருந்தார். அம்பேத்கருடைய அந்த 100ஆண்டு கொண்டாட்டம், அதற்கு பிறகுதான் இங்கே தலித் இலக்கியம் என்பது முகிழ்த்தெழுந்தது. அம்பேத்கரை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி அது 90. ஆமாம். இப்போ இன்னைக்கு அம்பேத்கருக்கு நினைவு மண்டபங்களை எழுப்புபவர்கள் அம்பேத்கருடைய நூல்களை ஏன் முடக்கினார்கள்? அதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும். அம்பேத்கர்னா அவருடைய எழுத்துக்கள் தான். இன்றைக்கு 22 காங்கிரஸ் காலத்திலேயா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலத்திலேயா இருக்கட்டும், மானிய விலையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களிலும் அம்பேத்கருடைய நூல்கள் இடம்பெற வேண்டும். இன்னும் 10 வால்யூம்களுக்கு மேலே வெளிவராமல் இருக்கு. அதற்கான மானியத்தை நிறுத்தியது பாஜக அரசு. அம்பேத்கருடைய நூல்கள் வெளிவராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இவ்வளோ காலமாக வந்திருந்தது. 90களுக்கு பிறகு பிஜேபி வந்ததுக்கு பிறகு அந்த நூல்கள் எல்லாம் முடக்கப்பட்டுள்ளன. அப்போ அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னா அம்பேத்கருடைய கருத்துக்களையும் நூல்களையும் வெளியிடுங்க. அதுதான் நீங்கள் அம்பேத்கரை மதிப்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்க முடியும். அடுத்த சுற்றில் விரிவாக பேசுவோம். திரு ஸ்ரீகாந்த், இது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இந்த விஷயத்தை சுருக்கி பார்க்கக்கூடாது. காங்கிரஸ் மேலே பழி போட்டு அமித்ஷா தப்பிக்க பார்க்கிறார். அவருடைய வாதம் ஏற்புடையதில்லைன்றது திரு பாண்டியன் அவர்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட். அனைவருக்கும் வணக்கம். ஆனால் முதல்ல நான் ஒரு கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது
தமிழக மக்களுக்கு ஹிந்தி மொழி புரியாமல் இருக்கும் ஒரு காரணத்தால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை என்ன மொழிபெயர்த்து சொல்கிறார்களோ அதை மக்கள் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒளிபரப்பின அவர் திருமா அவர்களின் பேச்சில் பார்த்தீங்கன்னா, அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 முறை சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்படி நீங்கள் சொல்கிறத விட சாவர்கரின் பெயரை சொல்லியிருந்தாலுங்கிறார். அந்த மாதிரி அவர் சொல்லலை. நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, உங்கள் முகமனில் முன்னுரையில் தெளிவாக சொன்னீங்க, கடவுளின் பெயரை சொல்லியிருந்தாலுங்கிறார். அந்த மாதிரி கருத்துக்களை திரித்து கூறி மடைமாற்றி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றதுக்கான எதிர்க்கட்சிகளின் ஒரு முயற்சியாக பார்க்கிறேன். அவர் மிக தெளிவாக சொன்னதில் நான் ஒரு ஹிந்தி மொழியை நல்லா தெரிஞ்சு ஒரு மொழிபெயர்ப்பு பணியில் நான் இருக்கிறதுனால, இதே அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமருக்கும் நான் பண்ணதுனால தெளிவாக எனக்கு புரியுறது என்னென்னா, அவர் சொல்கிறது அடுத்தடுத்து சொல்கிறார், அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். இப்படி அவர் பெயரை மட்டும் நீங்கள் உச்சரிக்கிறதை விட கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதற்கான அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதை விட நீங்க அதுக்கு பதிலாக கடவுள் பேரை உச்சரிந்தா 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா, அது நடுவில் ஒரு சொல்ல விடுறீங்க. அவங்க சொல்றது அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிப்பா ஒரு பார்ட்டை நீங்க விட்டுட்டீங்க. நான் விடல, தவிர்க்கணும்னு நினைக்கல, விட்டாச்சு. அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த காலத்துல அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஏன் சொல்றவங்களுக்கு உணர்வே இல்லாம வெறும் ஃபேஷனுக்காக சொல்றாங்க எப்படி முடிவு பண்றீங்க? மிக தெளிவாக உங்க அனுபவத்தின் மூலமாக மிக துல்லியமாக நீங்க விஷயத்தை பிடிச்சிருக்கீங்க. இது ஒரு ஃபேஷன் ஆகி விட்டது. இதை அம்பேத்கரின் தத்துவத்தை யாரும் புரிந்து கொள்ளாமல் உதட்டளவில் மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் படத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் பாடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் அதோட முழுமையான ஒரு பொருள். எல்லாரும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். மாலையில் ஒரு பிரஸ் மீட்டை இதுக்காக வைத்திருக்கிறார். அதில் ஒரு மிக துல்லியமாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்ன, பிரதமர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கார். அம்பேத்கர் அவர்களுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் குரல் நாடே தீப்பற்றி எரியும் அப்படின்னு அவர் பேசுகிறார், காங்கிரஸ் தலைவர். ஆனால் உண்மை என்னவென்றால் 52 தேர்தலையும் 57 தேர்தலையும் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் போராடியது. எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. எல்லாமே ஜவஹர்லால் நேரு பேர்லையும் இந்திரா காந்தி அம்மா பேர்லையும் வந்துச்சே தவிர அம்பேத்கர் பேர்ல எத்தனை திட்டங்களை உருவாக்கினார்கள். அதாவது இவங்க காங்கிரஸை விமர்சிச்சு இப்போ இந்த பிரச்சனையில மம்தா பானர்ஜி சொல்றாங்க, முகத்திரை கிழிஞ்சிருச்சு, ஜாதி மத சக்திகளுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. தெளிவான ஒரு விளக்கம் சொன்னனே. நீங்க சிவசேனால தொடங்கி திமுக, தமிழ்நாட்டில் திமுகவில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெருவாரியான கட்சிகள் இன்றைக்கு அம்பேத்கருக்கு இது அவமதிப்பு பேச்சு அப்படின்னு கருதுறாங்க, கண்டிக்கிறாங்க. இது காங்கிரஸோட இஷ்யூவா எப்படி சுருக்குறீங்க? இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு என்ற முடிவுக்கு வர்றாரு. என்ன அடிப்படையில் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு? அவர் காங்கிரஸ்னு குறிப்பிட்டு மட்டுமே சொல்லவில்லை. நீங்க மொத்த விளக்கமும் காங்கிரஸை தான் திருப்பி பார்க்க போடுறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது அம்பேத்கருக்காக இன்னைக்கு நாடே தீப்பற்றி எரியும்னு அவர் கார்கே பேசுறாருன்னா அதுக்கான விளக்கத்துக்காக நான் சொன்னது. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விளக்கத்தில், அதாவது பாராளுமன்றத்தில் பேசிய எந்த உரையிலையும் எந்த ஒரு சொல்லையும் நம்ம எடிட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது லைவ்ல வருது. பாராளுமன்றத்துக்கு தனி தொலைக்காட்சி இருக்கு, நேரடியாக ஒளிபரப்படுது, அது பதிவு செய்யப்படும். அதனால் எந்த சொல்லையும் மாற்ற முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக மாலையில் இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், என்னுடைய பேச்சை எடிட் பண்ணி அந்த மாதிரி இல்லாட்டி ஏஐயில் மாற்றி இந்த மாதிரி வெட்டி எதுலாம் சாதகமாக இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் அதை மாற்றுகிறார்கள், மடை மாற்றுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்கார். அதனால் இதனால் என்ன ஒரு பாஜகவுடன், அதாவது அவருக்கு இல்லாத அவருக்கு இல்லை, அவர் சொல்லாத எதை சொல்லி இங்கே சேர்த்துட்டாங்க. நீங்கள் 2 லைன் தான் அதில் கண்டென்ஷியஸ். ஒன்று அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றது இந்த காலத்தில் ஃபேஷன் ஆயிடுச்சுன்றார். அதை அவர் மறுக்கலை. அதை இன்சல்ட்டுன்னு எதிர்த்தரப்பு அல்லது அம்பேத்கரை நேசிக்கிறவங்க கருதுறாங்க. அது எப்படி அம்பேத்கரை சொல்றது ஃபேஷன் நீங்க சொல்லலாம்? 2 சொன்னீங்க. அடுத்தது அதுக்கு பதிலா நீங்க பகவான் பேரை, கடவுள் பேரை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாது, அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்றாரா? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னதுக்கு நான் முன்னாடியே சொன்ன விளக்கத்தை மறுபடியும் சொல்றேன். அதாவது இதை நீங்க வெறும் உதட்டளவில் தான் உச்சரிக்கிறீங்க, அது ஒரு ஃபேஷனா செய்றீங்க, பேஷனா செய்யல, அதுதான் அதோட அர்த்தம். உங்க உள் மனசுலேருந்து இருக்கிற அந்த காதலோட அன்போட அதை சொல்லலை. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் பேஷன், இட்ஸ் ஒன்லி அ ஃபேஷன். 2வது விஷயம் சொல்றாரு, இப்படி நீங்க சொல்றதுக்கு பேசாம கடவுள் பேரையாவது சொன்னதை புண்ணியமாவது கிடைக்கும், அவர் பேரை சும்மா வாய்க்கு வெறும் உதட்டளவில் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளை நோக்கி அவர் எடுத்து சொல்லியிருந்தா நியாயமாக சொன்னதுங்க. இல்ல, மொழிபெயர்ப்பாளர் கடவுள் பேரை நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாது, நீங்க உண்மையா அம்பேத்கரை பயன்படுத்துங்க, வெறும் ஃபேஷனுக்காக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றது சொல்லி இருக்கணும். இது நான் ஏன் உண்மையா இருக்குமே. ஆனால் அவர் எடுத்தவன எங்க போறாரு?
கடவுள்கிட்ட சொன்னாவது சொர்க்கம் கிடைக்கும், அம்பேத்கர் பேர் சொன்னா என்னடா கிடைக்கும்ன்ற மாதிரி தானே இருக்குது. இது இவங்க மடை மாற்றுவது. இன்னும் மடை மாற்றல, அது என்ன பொருள்? விசிக தலைவர் வந்து போட்டிருக்கிறதுல அவர் ட்வீட்ல என்ன போடுறாரு, அம்பேத்கரை பத்தி ஆவேசமா எழுதிட்டு என்ன சொல்றாரு, அவர் ட்வீட்ல கீழே ஒரு கார்டு போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காரு, whatever Hindu says, Hinduism is a threat to liberty, equality, fraternity. அது அம்பேத்கர் சொன்னது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னது. சரிங்க. ஆனா அம்பேத்கருடைய தத்துவம் அம்பேத்கர் சொன்ன எல்லாமே ஏற்றுக்கொள்ளமா பாண்டியன் அண்ணா சொல்லுங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா ஏத்துக்கணும், எல்லாரும் ஏத்துக்கணும். நான் ஏத்துக்கிறேன். அப்ப நான் படிக்கிறது சரியா சொல்லுங்கண்ணா. The brotherhood of Islam is not universal brotherhood. Out of context ல சொல்ல கூடாது. அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா இத கேக்குற பொறுமையில கேளுங்க. அம்பேத்கர் சொன்ன விஷயம் out of context ல சொல்லாதீங்க. நான் அவர் சொன்னத சொல்றேன். கான்டெக்ஸ்ட் out of Hinduism out of context தான. இல்ல நீங்க அத சொல்லலையே. கொண்டு வந்தாரு. அதையே அவர் மென்ஷன் பண்றாரு. திருமாவளவன் டைவர்ட் பண்றாரு. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவர் எழுதின புத்தகம் இந்து பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆஃப் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கிடையாது. அதாவது இஸ்லாம் தத்துவம் வந்து இருங்க நான் சொல்றேன். இஸ்லாமிய கோர நான் சொல்றேன் ஒரே செகண்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கராக சித்தரிக்கிற முயற்சி சில ஆண்டுகளா நடக்குது. அம்பேத்கர் ஒரு முஸ்லீம் மதத்துக்கு விரோதி அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரி, கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், ஹிந்துத்துவாவை ஆதரித்தவர், காஷ்மீர் விவகாரத்தில் பாருங்க, சமஸ்கிருதத்தை பாருங்கன்னு செலக்டிவா கோட் பண்றீங்க. அது சார்ந்து அவர்கிட்டயே கேட்டலாம். அவர் ஒரு ஸ்காலர். அம்பேத்கர் அப்படி இல்ல, என்னோட சொல்லதே கேட்க கூட அடுத்த அம்சத்துக்குள்ள போயிடலாம். சொல்றத கேட்கவே பதட்டப்படுறாரு. சொல்லுங்க சார், என்ன சொல்ல வந்தீங்க? ஹிந்துயிசம் அவர் எழுதின வார்த்தையை படிக்கிறேன். ஒரு சொல் கூட என்னோட brotherhood of Islam is not universal brotherhood of man, it is a brotherhood of Muslim and for Muslims only. There is a fraternity, but the benefit is confined to those within that corporation. இஸ்லாத்துல ஒரு பாயிண்ட் வரேன், நீங்க சொல்ல வரது புரியுது. அதுக்குள்ள இல்லாத அத்தனை பேரும் விரோதிகளும் எதிரிகளும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது இஸ்லாத்துல சகோதரத்துவம் இல்ல, அப்படி சகோதரத்துவம்னு சொல்றது அவங்களுக்குள்ள உள்ளது மட்டும் தான் சொல்றீங்க. ஹிந்துத்துவல எதிரிகள் தண்டிக்கப்பட இந்து மதத்துல சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு அப்படி எங்க சொல்லிருக்காரா? இல்ல இல்ல நான் என்ன அவர் நீங்க அவரை கோட் பண்றீங்களா? அவர் மனு தர்மத்தை எரிச்சிருக்காரு. இல்ல இல்ல அத நீங்க சொல்லுவீங்க. ஏன் எரிச்சாருன்னு பேசுவீங்களா? கேக்கல. இப்படி சொல்லிருக்காரு, இதையும் அதே இதல ஏத்துக்கறாரான்னு கேப்போமே. கான்டெக்ஸ்ட் வைஸா ஏத்துக்கறோம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு இடையில சகோதரத்துவம் இருக்கு. அம்பேத்கர் எந்த கான்டெக்ஸ்ட்ல கேக்குறாரு? மற்ற யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க. வேற மதத்தை இஸ்லாம் எதிர்க்குது, இந்துக்களே உள்ள சேர்க்க மாட்டேன்றான். அதான் அம்பேத்கர் முன்வைக்கிற கேள்வி. இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. நீங்க வேற மதத்துக்காரனுக்கு சமத்துவம் கொடுங்கன்னு கேட்கல. இந்து மதத்தில் இருக்கின்றவனுக்கு சமத்துவம் கொடுங்க. ஆனா இஸ்லாத்தை அதை கொடுக்குதுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல அது ரொம்ப சரியான கான்டெக்ஸ்ட். புரியல. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க சமத்துவம் கொடுக்கல. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அல்லது சிறுபான்மை மதங்களை தழுவிய மக்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்காங்களா? யாரு சேரியில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 லட்சம் கிராமங்களிலும் ஊரிலிருந்து சேரிக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தான் நீங்க ஊருக்கு வெளியே வச்சிருக்கீங்க. யாருங்க ஒதுக்கி வைக்கிறா? இந்த மாதிரி ஏதாவது சட்டம் போட்டுருக்காங்களா? ஒதுங்கி நீங்க பேசும்போது எந்த என்ன சொல்றாரு அம்பேத்கர்? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாம் மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. அவன் மதத்துக்காரனா ஒதுக்கி வைக்கல, அவன் மதத்துக்காரனா ஒதுக்கி வைக்கல. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். என்னோட நிறைவு கருத்து சொல்லிடுறேன். அதாவது கருத்து அடுத்த சுற்றுல சொல்லிக்கலாமே. இல்ல முதல் சுற்றுல என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பாராளுமன்றத்தில் சிலை அமைத்து இத்தனை பெருமைகளையும் அவருக்காக உருவாக்குனது அவர் நீங்களே சொன்னீங்க. அவருடைய பிறந்த 5 இடங்கள் அவர் பழகின. ஆனா இத்தனை உருவாக்க பாரத ரத்னா கொடுத்தது நீங்க இல்லையே. பாரத ரத்னா கொடுத்தது விபிசிங்க. திமுகவும் இடம்பெற்ற காங்கிரஸ் தேசிய முன்னணி ஆட்சியில விபி சிங் பிரதமரா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு போராடுபவர்களுக்கு ஏன் அந்த எண்ணமே தோன்றவில்லை? காங்கிரஸ் தப்பு. அதுல எம்ஜிஆர் கொடுத்த பிறகுதான் அம்பேத்கர் கொடுத்தாங்க, அது தவறு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை எல்லா விதத்திலையும் நாங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறோம், உயர்த்திப்படுத்தி இருக்கிறோம். நாங்க படத்தை வச்சுக்கல, அவர் பாடத்தை வைத்திருக்கிறோம். ரைட். திரு பீட்டர் அவர்களுடைய கோணத்தை கேட்கலாம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். அதாவது இன்னைக்கு நம்முடைய நண்பர் புனித பாண்டியன் அவர்கள் சொன்னது போல
பாராளுமன்றத்தில் வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய 75வது ஆண்டு அந்த நினைவுகளையும் கொண்டாட்டத்தையும் நாம் வந்து விவாதித்து கொண்டிருக்கின்ற போது இந்த அரசியல் சாசன சட்டத்தினை உருவாக்கி தந்த அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டு அதனுடைய த சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஆன்மாவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே, அதிலும் உள்துறை அமைச்சராக இருப்பவர் அவமதிப்பது என்பது இதைவிட ஒரு பெரிய அம்பேத்கருக்கு அவமதிப்பு ஏற்பட முடியுமா என்று எனக்கு சந்தேகம். அதனால தான் எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் அவரை உடனே அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அம்பேத்கருக்கு வேற எந்த இடத்துலையும் அவமதிப்பு நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்திற்குள்ளே, அதிலும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவினை பற்றி அந்த உறுப்பினர்கள் வாதிக்கின்ற போது எந்த அரசியல் சாசன சட்டத்தை வாதிக்கிறார்களோ அதை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தந்த அம்பேத்கருடைய தரத்தை, அவருடைய பங்களிப்பை, அவருடைய மாபெரும் ஆளுமையை கொச்சைப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு அருமையாக சொன்னார் புனித பாண்டியன். நாடாளுமன்றத்திற்குள்ளே பேசுகின்ற போது 500 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது லைவில் போகும்போது நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து நண்பர் நம்ம சொன்னார், அவர் வந்து பாரத ரத்னா கொடுக்கல, அவரை வந்து அவங்க வந்து அவரை மதிக்கலை. ஒன்று மட்டும் நான் சொல்லுறேன் குணா, நீங்களும் சொன்னீங்க, காங்கிரஸ் கட்சி செய்தவைகளும் இருக்கின்றன, செய்ய தவறிகளும் இருக்கின்றன. இந்த செய்தவைகளில் வந்து இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த உலகம் முழுவதும் நினைவில் கொள்வதும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற வரை அவர் நினைவில் கொள்ளப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்னவென்று சொன்னால், இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அவர் ஆற்றிய மகத்தான பணிகள் தான். அவருடைய மற்ற பணிகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிய அந்த மகத்தான பணியைத்தான் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த நாடும் மக்களும் இருக்கின்ற வரை நினைவில் கொள்ள முடியும். அந்த பொறுப்பை அவரிடம் கொடுத்ததற்கு காங்கிரஸ் கட்சியும் மகாத்மா காந்தியும் மிகப்பெரிய காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதில் வந்து இன்னைக்கு அவருடைய பேரனே எழுதுகிறார், இட் வாஸ் தேங்க்ஸ் டு காந்தி அண்ட் த காங்கிரஸ், two adversaries who have coped the most bitter of his many tirades. It is only Gandhi who could see the strategic value of Ambedkar எழுதுகிறார் அம்பேத்கருடைய பேர். காந்தியடிகள் தான் இந்த அரசியல் சாசன சட்ட வரைவு குழுவினுடைய தலைவராக அம்பேத்கர் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த அத்தனை பேரும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள். ஜவஹர்லால் நேரு ஒரு பாரிஸ்டர், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பாரிஸ்டர், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் ஒரு பெரிய அறிஞர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், அங்கே பாபு ராஜேந்திர பிரசாத், எல்லோருமே மிகப்பெரிய சட்ட மாமேதைகள். ஆனால் இவர்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட அம்பேத்கரை தேர்ந்தெடுத்து அவர் கையிலே இந்த பொறுப்பை கொடுத்ததற்கு ஒரு பெரிய பெருமையும், அதற்கான அந்த பெருமையை கொண்டாடக்கூடிய தகுதியும் இன்று காங்கிரசுக்கு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். காங்கிரசுக்கு அவருக்கும் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ற காலத்துல அம்பேத்கர் வந்து காந்தியடிகளுக்கு எதிராக அரசியல் களத்துல மாற்று சித்தாந்தத்தை முன்வச்சாரு. கட்சி அப்படின்னாலும் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தார். பல கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கிறார். அது கடந்த கால வரலாறு. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது அம்பேத்கர் அதிகமாக பேசப்படுகிறார். நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் அப்படின்ற ஒன்று ஒரு மகத்துவமான ஒன்று அப்படின்னு சொல்லி முன்ன எப்போவும் இல்லாத அளவுக்கு அதை பாதுகாக்கணுன்ற குரல்கள் ஒலிக்குது. இன்னைக்கு பிஜேபி சொல்ற விளக்கம் என்பது, அம்பேத்கரை அவமதிக்கிற எண்ணம் பிஜேபிக்கு இல்லை, அம்பேத்கரை எப்போதும் மதிக்கிற கட்சி தான் பிஜேபி அப்படின்னு பிரதமர் விளக்கம் தர்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவரை அவமதிக்கல, நான் என் பேச்சை திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அவமதிக்கல அப்படின்னு அவர் சொல்ற விளக்கத்தை நீங்க ஏத்துக்கல? இல்ல, இதுல வந்து அதுல விளக்கம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அந்த வார்த்தைகள் வந்து மிக தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு தடவை வந்துங்க, எனிதிங் கோஸ் டிஜிட்டல். இப்போ நான் இன்று உங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கு வந்து there is no death, இதற்கு மரணமே இல்லை. இது என்றைக்கும் எப்பொழுதும் இது ஒலித்து கொண்டே இருக்கும். அதை போலதான் பாராளுமன்றத்திலே அமித்ஷாவுடைய பதிவு. அதை வந்து நாடே பார்த்து கொண்டிருந்தது. அவர் என்ன சொல்றாரு, என்னையா ஃபேஷனா போச்சு, அது என்ன எவ்வளவு பெரிய அவமரியாதை? அந்த வார்த்தை சொல்லலாமா ஒரு உள்துறை அமைச்சர்?
அந்த இன்னைக்கு வந்து சோசியல் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம், சமூக ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த உணர்வு எல்லோர் மத்தியிலும் வந்திருக்கிறது. அரசியல் ஜனநாயகம் வந்து விட்டது. ஆனால் சமூக ஜனநாயகம் இல்லை என்கிற அந்த உணர்வு பட்டியலின மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, இன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள், முற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் சமூக நீதியை தேடுகின்றவர்கள் மத்தியிலே சமூக ஜனநாயகம் வேண்டும் என்கிற குரல் இன்று பெரிதாக எழுந்திருப்பதின் காரணமாகத்தான் எல்லோரும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறது. நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய கடந்த கால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு முனைப்பு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதும், இந்தியாவில் பலவிதமான அதிகார பீடங்களிலே முன்னேறிய சமூகத்தினர் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதையும், அடித்தட்டு மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே முன்னின்று போராடுகிறது என்று சொன்னால் அது அம்பேத்கருடைய ஆன்மாவினுடைய குரலாகத்தான் அதுதான் அவங்களுக்கு கோபம் வருகிறது. அவங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? அவர்கள் இந்த அரசியல் சாசன வாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு முதல் நாள் லோக்சபாவில் நம்முடைய இதே உள்துறை அமைச்சர் இன்னைக்கு ராஜ்யசபாவில் பேசியிருக்கார். அவர் உள்துறை அமைச்சர் லோக்சபாவில் பேசிய பேச்சை கேட்டீங்கன்னா, அவர் பேச்சின பெரும் பகுதி அவர் சாவர்கரை பற்றி தான் பேசினார். சாவர்கருடைய புகழைத்தான் பாடினார். ஆனால் சாவர்கர் அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசியல் சட்டத்திலே உயிருப்பே இல்லை, உயிரோட்டமே இல்லை என்று சொன்னவர், மனு தர்மத்தினுடைய சாயலே இல்லை என்று சொன்னவர், பாரதத்தின் கலாச்சாரத்தின் வாடையே இல்லை என்று சொன்னவர். அப்படி சொன்ன சாவர்கரை போற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுகிற உள்துறை அமைச்சர் இதை போன்ற வார்த்தைகளை அவர் அம்பேத்கரை நோக்கி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆல் டியூ ரெஸ்பெக்ட் யூ ஒரே ஒரு சின்ன சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா, உங்களுடைய முதல் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து அம்பேத்கர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு? என்ன காரணம்? அதாவது நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் ரவிக்குமார் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ரவிக்குமார் இல்லை, இப்போது நாடாளுமன்ற விவாதத்திலையும் சரி வெளியிலையும் சரி பாஜகவினர் காங்கிரஸ் மேலே முன்வைக்கிற குற்றச்சாட்டு 2 குற்றச்சாட்டு. ஒன்று, 1952 பொது தேர்தலில் அம்பேத்கர் போட்டியிட்ட போது அவரை தோற்கடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது உண்மைக்கு மாறானது, பச்சை பொய். ஏன்னா பட்ச அம்பேத்கரை 1952 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அவர் சித்ரே என்கிற ஒரு நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னை தோற்கடித்தது, அதற்காக சதி செய்தது சாவர்கரும் அன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த டாங்கேவும் இவர்கள்தான். ஏன் என்று சொன்னால், நான் காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்று நான் சொன்ன கருத்தின் காரணமாக டாங்கேவும் சாவர்கரும் கூட்டு சேர்ந்து கொண்டு என்னை தோற்கடித்தார்கள் என்று அம்பேத்கரே தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரே சொல்லியிருக்கிறார். 2வது குற்றச்சாட்டு, இந்த சொல்றாரு பாருங்க, இப்ப நான் அவர் கடிதத்துல சொல்லியிருக்கார், தவறான வரலாறு இல்லைங்க. அவர் கடிதத்தில் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஆதாரம் இருக்கிறது, அம்பேத்கர் சொன்னதும் பாஜக சொன்னதும் ஒன்று. ஆதாரம் இருக்கிறது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அம்பேத்கர் சித்தாந்தத்தோட ஒத்து போனவர். எவ்வளவு நேரம் பேசுனீங்க? ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் அவரும் ஒத்து போனவர். நீங்க எப்படி மாறுபட்ட கருத்து சொல்றீங்க? அதை எப்படி ஏற்க முடியும்? கருத்து சொல்றது நீங்க நான் சொல்ல அவர் எழுதி இருக்கிற கருத்து எப்படி சொல்ல முடியும்? எங்க சித்தாந்தத்துக்கு எதிராக காஷ்மீர் ஒரு செகண்ட் சொல்லிட்டீங்க. ஆர்டிகல் 370 அமல்படுத்தினப்ப அம்பேத்கர் இருந்தாரா? பாராளுமன்றத்தில் இருந்தாரா? வெளிநடப்பு செஞ்சாரா? அம்பேத்கர் சொன்ன கருத்து ஆர்டிகல் 370க்காக இல்லைங்க. ஆர்டிகல் 370 இல்ல. அவர் அம்பேத்கர் சொன்னது 3ஆக காஷ்மீரை பிரிக்கணும், ஒன்று பௌத்த இதுவா டிக்ளேர் பண்ணணும், இன்னொரு பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும், ஒன்று இந்தியாவோட சேர்க்கணும் என்ற அந்த கருத்தை சொன்னதற்காக சாவர்கரும் டாங்கேவும் சேர்ந்து கொண்டு சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். அவர் கடிதத்தில் எழுதியிருக்கார். 2வது, அவரை ஏன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார்? இது ஒரு கேள்வி. இந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா ஏன் பண்ணினேன்னு அவரே ஒரு விளக்க கடிதத்தை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டது மிக முக்கியமான காரணம், இந்து சட்ட மசோதா அதை சட்டமாக்க முடியாமல் ஹிந்து கோட் பில்லை சட்டமாக்க விடவில்லை, அது சட்டமாக்கப்படவில்லை, அதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லி நான் ராஜினாமா செய்கிறேன். 3 காரணம் சொல்கிறார். ஒன்று,
இராணுவத்துக்கு கூடுதலாக நீங்கள் நிதி ஒதுக்குறீர்கள், அது வந்து மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு போகணும். இராணுவத்துக்கு நீங்கள் ஏன் கூடுதலாக ஒதுக்குறீங்கன்னா, அண்டை நாடுகளோடு நீங்கள் முரண்பாடு வச்சுருக்கீங்க. குறிப்பாக பாகிஸ்தானோடு நீங்கள் பகைமையான போக்கை பின்பற்றுகிறீர்கள். அங்கே அவங்களோட நட்புறவோடு இருந்தால் இது மாதிரி இராணுவத்துக்கு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அது மாதிரி பெண்களுக்கான சொத்துரிமை கொடுப்பதற்கான ஒன்றுதான் ஹிந்து கோட் பில்லு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு விவாகரத்து உரிமை கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சனாதன சக்திகள். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் 1980 தான் உருவாகுது. அவர்களுடைய முன்னோர்கள்லாம் காங்கிரஸில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இது நாடறிந்த உண்மை. அந்த காங்கிரஸுக்குள்ளார இருந்த சனாதன சக்திகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வெளியில் அன்றைக்கு RSS இருந்தது. RSS பல கூட்டங்கள், 100க்கும் மேற்பட்ட கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள். அம்பேத்கரையும் ஜவஹர்லால் நேருவையும் அவதூறு செய்தார்கள். அன்னைக்கு இதிலே டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அதற்கு பிறகு 1949 அவர்கள் அம்பேத்கருடைய கொடும்பாவியை எரித்தார்கள். யார்? RSS காரர்கள் எரித்தார்கள். யார், எதன் காரணமாக அவர் வந்து ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால், இந்து சட்ட மசோதாவை சட்டமாக்க முடியவில்லை என்பதற்காக அவர் ராஜினாமா செய்கிறார். அந்த சட்டமாக்க விடாமல் தடுத்தவர்கள் உங்களுடைய முன்னோடிகள் தான், உங்களுடைய முன்னோர்கள் தான். அவர்கள் தான் அதை தடுத்தார்கள். எனவே இரண்டுக்கும் காரணம், அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டதற்கும் காரணம் நீங்கள் தான், அம்பேத்கர் ராஜினாமா செய்ததற்கும் காரணம் நீங்கள் தான். இந்த சனாதன சக்திகள் தான் காரணம். சனாதன ரவிக்குமார், இன்னைக்கு உள்ள இதுக்கு வருவோம். அம்பேத்கரை முன்வைத்து ஆழமான சில விஷயங்களை இந்த விவாதத்தின் ஊடாக இளம் தலைமுறை தெரிந்து கொள்றதுக்கு இந்த விவாதம் பயன்படும் நினைக்கிறேன். அந்த அளவில் அது சரி. இன்று பிஜேபி தரக்கூடிய விளக்கம், அம்பேத்கரை அவமதிக்கும் எண்ணம் இல்லை, ஏன் பேச்ச தப்பா சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இதை நான் சொல்றேன், இதுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு நாடாளுமன்ற மக்களவையில இருந்தாலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, அவர்கள் என்ன பண்றாங்க? பாஜகக்காரர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுகிறார்கள். யாராவது ஏந்திரிச்சு காங்கிரஸ்காரர்களோ அல்லது வேற எதிர்கட்சியினரோ ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன், நீங்க இதே மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியது போல யாராவது நீங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசியிருந்தாலாவது உங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி ஞானமாவது வந்திருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்குவாங்களா? இவங்க அன்றைக்கு என்ன சொல்லியிருப்பார்கள்? இன்றைக்கி அம்பேத்கரை நேரடியாக அவர் சொல்கிறார், அந்த வீடியோ இருக்குது. அம்பேத்கர் 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 என்ன அம்பேத்கர் அப்படின்ற தொனியில் அவர் சொல்கிறார். இதை நீங்கள் பேசுகிற நேரத்தில் நீங்கள் கடவுளை பற்றி பேரை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அம்பேத்கர் பேரை நீங்கள் என்ன, அதுவும் எப்போ பேசுகிறீங்க? அரசமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டை அனுஷ்டிக்கிறதுக்காக அந்த 2 நாள் விவாதம் பாஜக அதை தொடர்பாக 50 ஆண்டு காலம் அதுதான். ரொம்ப அழகா உச்சரிச்சீங்க. நாங்க சொல்றதை விட மிக தெளிவாக அழகாக நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னீங்க. அது உண்மையாவே அது உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஒரு சமிக்கை கொடுக்கும். முக்கியமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய கட்சி வந்து இந்த பெயரை பயன்படுத்தி பிரிவினைவாதத்தை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களா? இன்னைக்கு எங்க பாஜக வந்து 27 பேர் வேற எங்கேயோ போறோம் சார், வேற எங்கேயோ போறோம். ஒரு நிமிஷம் பத்து பேர் இருக்காங்க. திரு பீட்டர் நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க வேங்கை வயல்ல நீங்க தலையிட்டீங்களா? வேங்கை வயல்ல எங்கேயோ எடுத்து போறீங்க சார். பட்டியல் இனத்தவர்களுக்கு தக்காளி கிடையாது, ஸ்ரீகாந்த் பேச முடியாது. அடுத்த சுற்றுல உங்க சுற்றுல பேசுங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ். அதாவது அதான் சொன்னேன், இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தங்கள் வந்து எவ்வளவோ அம்பேத்கரை வந்து அவர்கள் வந்து புகழ்வதையும் அவர் பெயரை வந்து தாங்கள் மிக உன்னதமாக கருதுவதாகவும் தங்களை அவர்கள் காண்பித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அம்பேத்கருடைய தத்துவத்திற்கு பின்னாலும் அந்த ஆளுமைக்கு பின்னாலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை வந்து அவர்கள் இழக்க முடியாது. ஆகவே இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அம்பேத்கரை கொண்டாடுகின்றவர்கள் அம்பேத்கருடைய தத்துவத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே குழப்பத்தை விளைவித்து அவர்களை வந்து மதவாத சக்திகளுக்கு உள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் அவர்கள் வந்து அம்பேத்கர் நேம ஒரு பெயிட், எப்படி தூண்டில்ல வந்து புழுவை வைத்து அந்த மீனை பிடிப்பதை போல அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி அந்த மக்களை
மதவாத அரசியலுக்கு திருப்புவதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்களுடைய அந்தரங்கத்திலே அவருடைய இதய சுத்தியிலே அம்பேத்கருடைய கொள்கைகளை, லட்சியங்களை, அவர் கொண்டு வர நினைத்த சமூக ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு இருந்திருந்தால் அவர்கள் முதல் முறையாக இப்ப செய்ய வேண்டியது, உடனே என்ன செய்யணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டார்கள் என்று சொன்னால் சமூக ஜனநாயகம் என்கிற அம்பேத்கருடைய கொள்கைக்கு அவர்கள் அனுசரணையாக இருக்கிறார்கள் என்று நாம் அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர்களுக்கு கோபம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சாசன சட்டத்தை வாதிக்கின்ற போது அவர்கள் 2 பேர் மேல்தான் கடுமையான கோபத்தோடு இருக்கிறார். ஒருவர் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்த முடிகிறது, நேருவினுடைய மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்த முடிகிறது. அதை அரசியல் ரீதியாக காங்கிரஸை தாக்குவதற்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அம்பேத்கருடைய மேல் இருக்கின்ற அந்த வெறுப்பையும் அவர் மேல இருக்கின்ற அந்த அவருடைய நேரு சொல்றாரு, அடுத்து அம்பேத்கர் சொல்றாரு. நான் சொல்றேன், அதான் நேரு மேலே அம்பேத்கர் மேலையும், நேரு மேலையும் அம்பேத்கர் மேலையும் தான் அவர்களுக்கு கோபம். ஏன்னு கேட்டீங்கன்னா நேரு மேல உள்ள கோபத்தை வெளியே கொண்டு அதை அரசியலாக்கி விட்டார்கள். ஆனால் அம்பேத்கர் மேல உள்ள கோபம் என்ன கோபம்னா இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இந்த அவர்கள் நினைக்கின்ற ஹிந்து ராஷ்டிரம் உருவாவதை தடுக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டத்தை அவர் வகுத்த அந்த வார்ப்பு இருக்கிறது அல்லவா, அந்த வார்ப்பை உடைப்பது என்பது அவ்வளவு எளிதாக இல்லை. அது எங்க சுத்தினாலும் திரும்ப திரும்ப ஏன்னா இன்னைக்கு நீங்க புகழ்பெற்ற இந்த அமெரிக்க ஆதரவர் என்ன எழுதுறாருன்னா, ஜென்வைல் ஆஸ்டின்ங்கிறவரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எ சோசியல் டாக்குமெண்ட் சொல்றார். இது ஒரு அரசியல் ஆவணம் இல்ல, ஒரு சமூக ஆவணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய அடித்தளம் இருக்கிறது. ஆகவே இதை உடைக்க முடியாம தான் இன்னைக்கு அவங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த முடியல. ஏன் வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால் அந்த அம்பேத்கருங்கிற ஆளுமைக்கு கீழே இருக்கின்ற அவருடைய தாக்கம் இருக்கின்ற, வீச்சு இருக்கின்ற, அவருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி, அதை அவர் எளிதாக கடக்க முடியல. இவ்வளவு ஆளுமை உள்ளவர் டாக்டர் பி.சி. ராய் கிட்ட ஏன் நேரு சொல்றாரு, ராஜாஜியும் அம்பேத்கரும் சொல்றாரு. சார் தொடர்ந்து பேசலாம். திரு குமார் அவருடைய கோணத்தை கேட்டுறேன். திரு குமார், அதாவது ஆகாத பொண்டாட்டி கால் பட்டால் குற்றம், கைப்பட்டால் குற்றம்னு சொல்லுவார்கள். அதுதான் பாராளுமன்றத்தில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை ஒரு கடிதம் ஒருத்தருக்கு எழுதுறனாலும் ஒரு பேர் குணசேகரன், அவங்களுக்கு கடிதம் எழுதுனா குணசேகரன் 1 தடவைக்கு 2 தடவை வரிசையாக எழுதுகிற பழக்கம் கிடையாது. சரி, பேச்சும் அப்படி தான். பேச்சும் ஒரு 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 பாராளுமன்றத்தில் அவ்வளவு சபையில் பேசும்பொழுது ஆளுக்கு ஒரு பக்கத்திலிருந்து அந்த எரிச்சலில் திடீர்னு இது ஒரு நோக்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்து இல்லை, எல்லாரும் ஆளுக்காள் அம்பேத்கர் அவரை பாராட்டுறதுக்கு தான் விழாவை அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த அரசு தான் 40-30 எரிச்சல் வர்றது எதுக்கு சார்? இல்லை 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 அதான் சொல்கிறேன் கேளுங்க. அதான் இப்போ இவ்வளவு தூக்கி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணினாங்க அம்பேத்கருக்கு? எல்லாம் அந்த மாநில அரசுகள் அங்கங்கே இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே கலைஞர் பண்ணார் அம்பேத்கருக்கு, இதை போல எல்லா மாநிலங்கள்லையும் பார்லிமெண்ட் உள்ளதுக்கு வந்துருவோம். இல்லை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக காங்கிரஸ் அம்பேத்கருக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலைங்கிறத சொல்றது அது ஸ்ரீகாந்த் சார் சொல்லிட்டாரு. ஆமாம், ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப இப்படி ஓயாம இப்படி ஆளாளாக்கு சொல்லாதீங்கிறத உடனே அவர் இன்னும் மறுப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது வேற மாதிரி போட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு பிறவாவது அவங்க அதை விடணும். அதுதான் கண்ணியம். எப்படி அவர் சொல்லிட்டா? இல்ல அவர் சொல்லிட்டா, அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு சார். இதெல்லாம் இல்ல அவர் சொல்றது எதிர் குற்றச்சாட்டு. நான் அப்படி பேசல. நீங்க சட்டவிரோதமா கோல்மால் வேலை பண்ணி திருகுதாளம் பண்ணி திருச்சி வெளியிடுறீங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லார்ல, இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான் பண்ணணும். பாராளுமன்றம் அவர் தானே சார் ப்ரூவ் பண்ணணும். குற்றச்சாட்டு சொல்றது தானே ப்ரூவ் பண்ணணும். அவர் சொல்லிட்டாரு. இது ஒரிஜினல் வாய்ஸ் அண்ட் வீடியோவா அல்லது ஃபேக் இன்டாக்ட்ரின் பண்ண ஒண்ணா? அதுதான் அவர் அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இல்ல டாக்டர்ட் வீடியோனா இவர் தானே சொல்லணும். இவர் தானே ஹோம் மினிஸ்டர். என் பேச்சு இதுதாங்க, நான் இதை தான் பேசுனேன், இது பாருங்க, இது போலி, இது தப்பா பேசுறத காட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவர் தானே சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்? சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்கும், அதுக்குள்ள நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுக்கு பாராளுமன்றத்தை முடக்கிறதும் கலெக்டா பண்றதும் கோஷ்டி கலவரம் மாதிரி பண்றதும் இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு ரவிக்குமார் நாடாளுமன்றத்தை எதற்காக முடக்குறீங்கன்னு கேட்கிறார். இதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறார். நாடாளுமன்றத்தில் இவங்க இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே அடித்தளமிட்ட அரசமைப்பு சட்டம், அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைமை சிற்பி அம்பேத்கர், அவரை இழிவுபடுத்துவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் மற்றவங்களாம் வாய மூடிட்டு உட்காந்துருப்பாங்களா?
இதை தவறா என்ன வார்த்தை சொன்னாங்க சார்? நியாயம்னு கேட்கிறாரா சார்? தவறு அவர் சொன்னவரு ஒரு பேரை பலமுறை அம்பேத்கர் 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 7 முறை சொன்னதாக சொல்லிருக்காரு. அத தவறுன்னு எப்படி எடுத்துக்கீங்கன்னு கேக்குறேன். அதுதான் யாரு சொன்னவர் சொல்லலைங்க, இவர் தான் அதை கிண்டல் பண்றாரு. இது உங்களுக்கும் அதே மாதிரி அமித்ஷா போல உங்களுக்கும் ஒரே அதே பேரை திரும்ப திரும்ப தவறா தேவைப்படாதுங்க. திரு ஏங்க சப்ஜெக்ட் இல்லாம இன்னைக்கு அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் அதை பத்தி பேசும்போது அம்பேத்கர் பேரை பேசாம என்ன யார் பேரை பேசுவாங்க? அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது சாவர்கர் ஏங்க சாவர்கர் பேரையும் கோல்வால்கர் பேரையும் ஹெட்கேவர் பேரையும் பேச முடியும்? அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசும்போது அம்பேத்கரை பற்றி தாங்க பேசி ஆகணும். உங்களுக்கு அது கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அடிமனத்தில் அம்பேத்கரை பற்றிய காழ்ப்புணர்வு தான் இருக்கு. அந்த காழ்ப்புணர்வு தொடர்பே இல்லை. அதனாலதான் நீங்க அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக இன்னைக்கு வெறும் ஓட்டுக்காக அந்த அது அவரை பின்பற்றுகிற அவரை பெரிய மதிப்போடு பார்க்கிற கோடிக்கணக்கான 20 கோடிக்கும் அதிகப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவரை ஒரு சேக்ரடா பார்க்கிற புனிதமாக கருதக்கூடியவர்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு அம்பேத்கர் பேரை பாஜக சொல்கிறதே தவிர அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வு அம்பேத்கருக்கு எதிரான அம்பேத்கரை பற்றிய காழ்ப்புணர்வு தான். அதுதான் இன்றைக்கு திரு அமித்ஷா மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. திரு கார்கே அவர்கள் கேட்பது போல அம்பேத்கர் அவரை அவமதித்து விட்டு ஒருவர் உள்துறை அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல. பிரதமர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி சார். சார், பாஜகவை போல அம்பேத்கர் அவர்களுக்கு உள்நாட்டிலும் சரி லண்டனிலும் சரி அவருக்கு சிறப்பு செய்தது வேற எந்த அரசும் இதுவரைக்கும் செய்யவில்லை. பிரதமர் ஏங்க அவர் நூல்களை நீங்க முடக்கிட்டீங்கன்னா முதல்ல இருந்து கேட்டீங்க. முடக்கவே இல்ல சார், ஒருத்தர் முடக்கல. நூல் 15 ஆண்டுகளாக அம்பேத்கருடைய நூல்கள் யாரும் முடக்கல. வெளியிடப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நூலே இல்லீங்களா? மானியம் வரலங்கற கேள்வி ஏன் கேட்கல? தமிழில் சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷமா அந்த நூல் ஏன் வெளியில வரல? வந்திருக்கு. 22 வால்யூம் வந்திருக்கு. அடுத்த பிஜேபி வந்திருக்கு. இன்னொரு 10 நூல் தொகுதி ஒரு நேரத்துல பேசினா கேட்காது. ஒரு ஆட்சியில தான் கேக்குறோம். நீங்க நினைவு மண்டபம் கட்ட நினைவு மண்டபம் கட்ட நாங்க பண்ண எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம். நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம். இதுல நீங்க ஆதாரம் எல்லாம் ஒரு இரண்டு விஷயங்களை நான் பதிவு பண்ணி விட்டு முடித்துக் கொள்கிறேன். அதாவது 370 பத்தி சொன்னாங்க. 370ல பாஜக அவரை கும்பிட்டு கொண்டு இருக்கிறது. 370 நிலைப்பாட்டில் அவர் சொன்ன வார்த்தை, நான் சட்டத்தின் ஆன்மா என்கிற நூலை எழுதியவன்கிற முறையில் அதை நான் அதிகமாக ஆய்வு செய்திருக்கின்றேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு? அமைதி ஒப்பந்தம் என்னைக்கு காஷ்மீர் ஒப்பந்தம் ஆகி போய்விட்டதோ அதுக்கப்புறம் அது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்று வந்த பின்பு ஷேக் அப்துல்லாட்ட அவர் சொன்ன வார்த்தை இது. யார்? டாக்டர் அம்பேத்கர். அமைந்த பிறகு ஒரு நாட்டுக்குள்ள 2 சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய நூலிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட உறுதியை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதே உத்தரவை ரவிக்குமார் ஒரு நாட்டுக்குள்ள 2 சட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு நாட்டில் 2 குடியிருப்பு இருக்கணும். இந்துக்கள்னு ஒண்ணு, தீண்டாதவர்கள் சார். இதுக்கு ஒரு நாள்ல தீர்வுகள் படிச்சுனா படிப்பு மூலமா தான் வரும் சார். ஒரு நாள்ல ஓவர்நைட்ல தீர்வு முடியாது. 75 வருஷம் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு சார். இன்னும் நம்ம கீழ தான் இருக்கோம். இன்னும் இடஒதுக்கீடு நானும் அந்த பட்டியல தான் இருக்கறேன். நீங்க அந்த பட்டியல தான். நம்ம ரெண்டு பேருமே இடஒதுக்கீட்டை கைட் பண்ணிட்டு இருக்கோம். நாம படிச்சு தகுதியோட முன்ன போறதுங்கறத பத்தி நம்ம யோசிக்கவே கிடையாது. நீங்க சும்மா தவறான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க நானும் ஒரே கேட்டகரி தான். இது இரண்டு நாடாக கொண்டிருக்கீங்க. மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன். தயவு செய்து நீங்க பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கேளுங்க. 75 ஆண்டுகள் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது 75 ஆண்டு அவர் கொடுத்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னைக்கு நம்ம கிளைம் நம்ம போய் கீழ நிக்கிறோம். நீங்களும் நானும் உங்க பட்டியல தான் இருக்கிறேன். நாம நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். நாம ஏன் வரலாங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க சார். அங்கதான் நம்மளுடைய ரகசியமே அடங்கி இருக்கிறது. அதை விட்டுட்டு நான் வளராம நான் முன்னேறாத காரணம் சொல்றது இனிமே அனுமதிக்க முடியாது. நியாயமே கிடையாது. திரு குமார்
திருக்குமார் உங்களை விட எல்லாரும் தகுதியே அதிகமாக தான் இருக்காங்க. நீங்க முதல்ல தகுதியை பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. இன்னைக்கு தகுதியை பத்தி நீங்க பேச தகுதி உங்களுக்கு தகுதி அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு உங்களால பொது தொகுதியில் நிக்க முடியுமா? ஒரு பொது தொகுதி கொடுப்பாங்களா? சரி, ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறவங்களுக்கு கூட நாற்காலி கிடைக்குதா? கொடியேத்துறது கொடி கிடைக்குதா? அதுக்காக போராடிட்டீங்களா? ஆளுங்கட்சிக்கு காவடி தூக்கி தான் நீங்க டிபேட்டை டீரைல் பண்றீங்க, இறக்குறீங்க. பார்லிமெண்ட் அம்பேத்கர் அந்த லெவல்ல பேசிட்டு நீங்க கீழே கொண்டு வர்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு ரவிக்குமார், உங்க கருத்து. உலகத்தின் இசை மேதை இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள போக கூடாதுன்னு தடுத்த உங்களுக்கு இதெல்லாம் பேச வெக்கமா இல்ல? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? போகவும் கூடாது சொல்றது ரெண்டாவது. போகவே முடியாது, போக கூடாது. ஐயரா இருந்தாலும் போக முடியாது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சுக்காம திருவள்ளுவர் ஒரு லைன் தான் சார் அவர் பேசுறாரு. ஒரு லைன் தான் பேசுறாரு. அவர் பேச நீங்க நிறைய கேள்வி அவர்ட்ட கேட்டீங்க. அவர் சொல்லட்டும், அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பாராளுமன்றத்தை பேச சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்றத்தை பத்தி பேசுங்க. சரி, அவர் என்ன பேசட்டும். அத பேசுறோம். அத நீங்க தான் பேசுறீங்க. அந்தாண்ட போய் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஏன் முடக்குறாங்கடா? ஏன் முடக்க மாட்டாங்க? பாராளுமன்ற அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வராங்கிறீங்க. பாராளுமன்ற ஜனநாயகமே தகர்த்து விட்டு பாகிஸ்தானை காப்பி அடிச்சு அதிபராட்சி முறையை கொண்டு வராங்கிறீங்க. அதுக்காக அதை அன்றைக்கே அரசியல் நிர்ணய சபையில் எதிர்த்து முறியடித்த அந்த வாதங்களை முறியடித்த அம்பேத்கர் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கான பிக்சட் டேர்ம் என்பதற்கான வாதத்தை பேசி தன்னுடைய விளக்கங்களை கொடுத்து முறியடித்த அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கருக்கு ஒரு பக்கம் விழா எடுக்கிறதா சொல்லிக்கிட்டு, ஒரு பக்கம் பூஜை செய்யறதா சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறதுக்காக ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாவை இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு அரசியல் நிர்ணய சபையில அவர் பேசின கருத்துக்களை எல்லாம் சுத்தமா தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அதை செய்யறீங்க. ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டத்தை பேசிக்கிட்டே இன்னைக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்துறீங்க. அதுக்கு மாதிரி செய்யும் போது பாராளுமன்றம் எப்படி செயல்படும்? பாராளுமன்றத்தை முடக்குவது யார்? இன்றைக்கு பாராளுமன்ற நடைமுறையே பாராளுமன்ற நெறிமுறைகளையே இன்றைக்கு காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இன்றைக்கு அதிக அளவில் பாராளுமன்றம் இயங்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களுக்கு அல்ல, அந்த பிரச்சனையை தூண்டுகிறவர் தான் அதுக்கு காரணம். என்ன நீங்க இன்னொரு முறை சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன அவமானம் நடத்தப்பட்டது? இப்படி நீங்க துடிக்கிற அம்பேத்கருக்கு என்ன அவமானம் நடந்துருச்சுன்னு கேக்குறாரு புனித பாண்டியன். வந்ததுல இருந்து இதைத்தான் கேட்டுட்டு இருக்காங்க. நாடே பேசிட்டு இருக்கு, நாடாளுமன்றமே கொந்தளிக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, அவர் ஃபேஷன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் கடவுளை ஒப்பிட்டு நீங்க கடவுள் பேராவது சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அவமானம் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன அவமானப்படுத்துறாரு, என்ன அவமானப்படுத்துறாரு, என்ன கேள்வி கேட்கிறீங்க? கடவுள் கோயில்ல போய் முருகா உடனே திமுக செஞ்சிருச்சா? நான் உன்னை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாடாளுமன்ற விவாதமாக இருந்தாலும் இது போன்ற தொலைக்காட்சி விவாதமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையை நாம் முன்வைக்கிறோமோ அதை உடனே ஒரு கட்சியோட பிரச்சனையாக இவர்கள் மடை மாற்றி உரத்து பேசுவதன் மூலமாக எதிராக பேசக்கூடியவர்களை அல்லது மாற்று கருத்துடையவர்களை முடக்க பார்க்குறாங்க. நான் அடிப்படையில் ஒன்றை சொல்லுகிறேன், அது நாடாளுமன்ற விவாதத்திலிருந்து அது தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதாவது அரசியல் ஜனநாயகத்தை நாம் பெற்றுவிட்டோம், இன்னும் சமூக ஜனநாயகத்தை நாம் பெற்றெடுக்கவில்லை. இது நம்ம இப்போ நடந்து கொண்டிருப்பது 75ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு விவாதம். நாட்டில் வேறு எந்த விவாதத்தை காட்டிலும் யார் யாருக்கு எவ்வளோ செய்தாங்க என்பதை காட்டிலும் இந்த விவாதம் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் 1949 நவம்பர் 26 நம் அரசமைப்பு சட்ட நாள் என்று பெருமையுடன் கொண்டாடுகிறோமே, அந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரு விரிவான உரை நிகழ்த்தினார். அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அது பாடநூலாக வைக்கப்பட வேண்டும். அவ்வளவு மிக முக்கியமானது. அப்பதான் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நாம் இன்றைக்கு ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் நுழைகிறோம். அது என்ன முரண்பாடு? அரசியலிலே ஒரு சமத்துவம் இருக்கிறது. ஒரு மனிதன்
அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கு. ஆனால் சமூக தளத்தில் நாம் இன்னும் ஏற்றத்தாழ்வை அனுமதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி என்ன சொல்றார் அம்பேத்கர்? இனி வரும் காலங்களில் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த ஏற்ற சமூக தளத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி செய்ய போகிறோம். அது என்ன ஒரு கட்சியை பார்த்தா கேட்டாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நோக்கி தான் அதை கேட்கிறாரு. சமூகத்தில் சமத்துவமின்மை நிலவுகிறது. அந்த சமூக அரசியலில் நாம் ஜனநாயகத்தை வென்றெடுத்ததை போல சமூகத்தில் சமூக ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அது வென்றெடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் இங்க விவாதிக்கப்பட வேண்டும். ஏன் சமூக ஜனநாயகம் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் வென்றெடுக்கப்படவில்லை? ஏன் இன்னைக்கு ஊரும் சேரியும் தனியா இருக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் நடத்தப்படுகிறது? ஏன் பெண்கள் இவ்வளவு கொடூரமான முறையில் தாக்கப்படுகிறார்கள்? இது எல்லாம் தான் நம்ம விவாதிக்கணும். அது விவாதிப்பதற்கு பதிலாக அதை காங்கிரஸோட பிரச்சனை, அது பிஜேபியோட பிரச்சனை அரசமைப்பு சட்டத்துக்கு எப்படி அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அரசமைப்பு சட்டத்தை நாம் எல்லாரும் மதிக்கணும். அம்பேத்கர் இந்த கடவுள்களை எல்லாம் கேள்வி கேட்டார். எந்த கடவுள்களை? ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிற, நானே 4 வர்ணங்களை உருவாக்கினேன் என்று சொல்லக்கூடிய கடவுள்களை எல்லாம் கேள்வி கேட்டுதான் ஒரு சமத்துவமான சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி இங்க நடக்க வேண்டும். அந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமாக அதனுடைய உயிராக இருக்கக்கூடிய அந்த அறம் பேணப்பட வேண்டும். இதை பற்றி நாம் விவாதிக்காமல், இதை பற்றி நாடாளுமன்றம் விவாதிக்காமல், இங்கேயும் அவர் அப்படி சொல்லல, அப்படி சொல்லிட்டாரு, இப்ப என்ன இப்ப தவறு என்று சொல்வது மிக மிக வன்மையான கண்டனம். யாருனாலும் பேசுங்க. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு மாற்று கருத்தே இல்லை அவர் பேசுனதுல. பாண்டியன் அண்ணா சொன்னதுல எல்லாமே மிக சரியான அம்பேத்கரின் பார்வையை சொன்னார். ஆனா அவர் சொன்ன பதிலும் கொடுத்துட்டார். கேள்வி மட்டும் கேட்கல. சமூகத்தை பார்த்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 2 விஷயம் கொடுங்கனார். கல்வியை கொடுங்கள், அதிகார பகிர்வு கொடுங்கள்னார். இந்த 2 விஷயத்தை தீர்வையும் கொடுத்துட்டு தான் போனார். அவர் மிகப்பெரிய புத்திசாலி. நம்ம கல்வி அவங்களே எடுத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, இடஒதுக்கீடு மூலமா கிடைக்கிறது. ஆனால் அதிகார பகிர்வு எங்கே கிடைக்கிறது? இன்றைக்கு சொல்றாங்களே, இன்னைக்கு விசிகால பேசுறாங்க, மற்றபடி இங்க இருக்கிற ஆளும் கட்சிகள் எல்லாம் எந்த அளவு எத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? அங்க எங்க அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்? ஆனா அதிகார பகிர்வு பத்தி பேசல. உங்களுக்கு பொறுமையா கேட்டு ஜனநாயகத்தை பதட்டப்படாதீங்க. நடுவுல கேள்விக்கு சரியான பதில் வந்தா உடனே ஒரு கட்சி மேல திணிக்கிறீங்க. அது ஏன் பாஜக மேல திணிக்கிறீங்க? அது ஏன் பாஜக மேல திணிக்கிறீங்க? ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஒரு சமத்துவமிக்க ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். ஏன் நீங்க இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் நடக்குது? பெண்களுக்கு எதிராக ஏன் கொடுமைகள் நடக்குது? அதை பற்றி ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். அம்பேத்கரை அவமதித்து பேசியதற்காக அமித்ஷா பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தி இருப்பதை பற்றி எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை நேயர்கள் மேலே வைத்திருக்கிறோம். அது ஒரு நியாயமான கோரிக்கை என்று 79% பேரும், எதிர்க்கட்சி அரசியல் என்று 15% பேரும், வருத்தம் போதுமானது என்று 6% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு ரவிக்குமார், சுருக்கமா. திரு அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் தொடர்ந்து, அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த உள்துறை அமைச்சர் பதவியில் இருப்பது பொருத்தமானதல்ல. அவரை அந்த பதவியிலிருந்து விடுவிப்பதற்கு பிரதமர் முன்வர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு அவரை பூஜனை செய்து கொண்டு, அவரே எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்து கொண்டு, இன்னொரு பக்கம் அவர் எதற்காகெல்லாம் போராடினாரோ அதையெல்லாம் இன்றைக்கு தடுக்கிற, ஒழித்து கட்டுகிற அரசாக பாஜக அரசு இருக்கிறது. கல்வியை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு அதிக அளவிலே கோடிக்கணக்கான தலித் மாணவர்கள் கல்வி பெறுகிறார்கள், உயர்கல்வி பெறுகிறார் என்றால் அதற்கு அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போராடி பெற்ற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற திட்டம்தான் அடிப்படையான காரணம். அந்த ஸ்காலர்ஷிப்பையே 2019 ஒழித்து கட்ட பாஜக முயற்சித்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலையீட்டினால், எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக 5 ஆண்டுக்கு மட்டுமே நீட்டித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பிட்ட தொகையை மட்டுமே ஒதுக்கி இந்த 5 ஆண்டு காலத்தில் லட்சக்கணக்கான தலித் மாணவர்கள் இடையிலே நிற்கிற, டிராப் அவுட் ஆவதற்கு அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கையே இன்றைக்கு பெரும்பான்மை மக்களை கல்வி பெறாமல் தடுப்பது என்பதை நோக்கமாக கொண்டது. எனவே அம்பேத்கர் எதற்காக போராடினாரோ அதை அவர்கள் மறுக்கிறார்கள். இன்னொரு புறம் அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். அதிகாரம் என்பது வெறுமனே அமைச்சர் பதவியை மட்டுமல்ல, இன்றைக்கு பல தளங்களில் அதிகாரம் விரவி இருக்கிறது. நீதித்துறையிலே அவர்கள் அதிகாரமயப்பட வேண்டும், ஆனால் அங்கே அவர்களை அனுமதிப்பது கிடையாது. அதுபோல் உயர் அலுவலர் பதவிகளில் இடஒதுக்கீட்டை நிரப்புவது கிடையாது. இன்றைக்கு நானே நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி ஒன்றிய அரசினுடைய இலாக்காக்களில் பல்லாயிரக்கணக்கான இடங்கள் பின்னடைவாக பேக்லாகாக இருப்பதை நான் புள்ளி விவரங்களோடு நாடாளுமன்ற மக்களவையிலே பெற்றிருக்கிறேன். இப்படி விண்ணப்பமாமல் வைத்து இந்த மக்கள் முன்னேறக்கூடாது என்று தடுக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் இந்த மக்களை அதிகாரம் பெறவிடாமல் தடுப்பது, கல்வி பெறவிடாமல் தடுப்பது, பொருளாதார தற்சார்பு ஏற்பட்டு விடாமல் தடுப்பது, தொடர்ந்து அவர்கள் நம்புகிற வர்ணாசிரம கொள்கையை நிலைநாட்டுவது, இவர்களை பிறப்பின் அடிப்படையிலே கீழ்மைப்படுத்துவது என்பதாக இருக்கிறது. இதன் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய அந்த பேச்சு. அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பது இன்றைக்கு உதட்டு வழியாக வெளியே வந்திருக்கிறது. அவர்கள் இதற்கான சரியான பரிகாரம் என்றால் அமித்ஷா அவர்கள் பொதுவெளியிலே மன்னிப்பு கோருதல் என்பதுதான் அதற்கு பொருத்தமான ஒரு பரிகாரமாக இருக்கும். திரு ரவிக்குமார் அவர்கள் பல அடுக்கடுக்கான பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தார்கள். பட் அதில் எதுலேயுமே 90% அடிப்படை ஆதாரமற்றது, அடிப்படை இல்லாதது என்பது என்னுடைய கருத்து. ஒவ்வொன்றையும் பேசினா ஒரு 10 நிமிஷம் அவரோட நேரடியாக பேசலாம், அதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. பட் அதனால் நான் மொத்தமாக சொல்லிடுறேன். ரெண்டாவது, அம்பேத்கருக்கு அந்த காலத்திலேயே இந்து மதம் எதிராக இருந்து இந்து மதத்தில் ஆதிக்க சக்திகளோடு அவர்கிட்ட முரண்பாடு இருந்தார். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டது, லண்டனுக்கு போய் படித்தது, அமெரிக்கா போய் 1913 படித்தது, வந்தது, சொந்த ஊரில் சந்தித்தது, அந்த கிராமத்திலே அவர் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன். இதெல்லாம் இருந்து அவர் பரோடா சமஸ்தானத்தில் இருந்த காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் சரி, எல்லாரும் அவரை மதித்து வந்திருக்கிறார்கள். எல்லாருமே எந்த கட்சியும், நான் காங்கிரஸை சேர்த்து சொல்கிறேன், காங்கிரஸ் காந்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா? காந்திக்கு எதிராக 1932 வட்டமேஜை மாநாட்டில் போய் ஜின்னாவோடு திரு அம்பேத்கர் அவர்கள் போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும்னு ஒரு அப்பீலை கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் காந்தி அதை நாங்கள் எங்களுக்குள்ளதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்த பிறகு கூட அந்த வார்த்தை இருந்தாலும் கூட கான்ஸ்டிடியூஷன் வரைவு குழுவில் முதல்ல அம்பேத்கர் கிடையாது. யோகேந்திரநாத் மண்டல், வங்காளத்தை சேர்ந்த, கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த யோகேந்திரநாத் மண்டல் தான் அதற்கு அப்பொழுது அரசியல் நிர்ணய சபையில் நியமிக்கப்பட்டிருந்தவர். அவரை விலக்கிவிட்டு அவரை ராஜினாமா பண்ண சொல்லி அந்த இடத்துல தான் இவரை பிளேஸ் பண்ணி 8 மாதம் கழித்து தான் கான்ஸ்டிடியூஷன் அந்த PN ராவ், SN முகர்ஜி என்கிற 2 பேர் அந்த வரைவு கான்ஸ்டிடியூஷனை தயாரித்து விட்டார்கள். அதற்கப்புறம் அதை திருத்தி அதை உருப்படியாக செய்து உலக புகழ் பெற்ற அளவுக்கு செய்து முடித்தது அண்ணல் அம்பேத்கர். அதை ஒருவரும் நாட்டில் உள்ள எந்த குடிமகனும் மறக்கவில்லை என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அவர் மேலே இருக்க மரியாதை யாரும் குறைத்துக் கொள்ள மாட்டார்கள். குறைத்தால் அவர்களையே அவர்கள் குறைத்துக் கொண்டதற்கு சமம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திருப்புனிதவாணி, அது இந்துத்துவவாதிகள் முன்வைக்கக்கூடிய அந்த ராமராஜ்யம் என்பதாக இருக்கட்டும், இந்துத்துவ செயல் திட்டமாக இருக்கட்டும், அல்லது இந்து மதத்தை அரசியலோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து எல்லாரையும் இந்துமயமாக்கு திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்கும் அம்பேத்கர் எதிரானவர். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருப்பது எது என்று அம்பேத்கர் கண்டுபிடித்தார் என்று சொன்னால், இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதம்தான் இந்த நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு அடிப்படையாக இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ செயல் திட்டங்களினுடைய அடிநாதமாக எது இருக்கிறது அல்லது இலக்காக எது இருக்கிறது என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள இந்த சாதிய சமூக அமைப்பை அப்படியே கட்டி காப்பாற்ற வேண்டும், அதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இப்படியான செயல் திட்டத்திற்கு அம்பேத்கர் நேர் எதிரானவர். அதனால்தான் நான் சாகும்போது ஓர் இந்துவாக சாக மாட்டேன், அது அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்களை ஒன்று திரட்டி, அவர் மறைவுக்கு பிறகும் 13 லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு நாங்கள் இந்துவாக சாக மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை. நாம் வெறுமனே பிஜேபி இந்துத்துவ செயல் திட்டம் என்று பேசும்பொழுது ஏதோ சிறுபான்மை மக்களை எதிராக நிறுத்தி மட்டும் பேசிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை.
பெரும்பான்மை மக்கள் 6000 ஜாதிகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஒரு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலான ஒரு கலந்துரையாடல் இல்லாத ஒரு சமூகமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிப்பதற்குத்தான் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். அதை இந்த 75 ஆண்டு காலத்தில் நாம் நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டு வருவதற்கான விவாதமாக அது இருக்க வேண்டும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அம்பேத்கர் 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 என்று 7 முறை உச்சரித்தது அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய நன்மதிப்பில் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கார். அங்கே எந்த அவச்சொல்லும் சொல்லப்படவில்லை. அவர் சொன்ன நோக்கம் நல்ல நோக்கம். இவர்கள் எல்லாம் தவறான சிந்தனையில் கட்டமைக்கிறாங்க. இப்போ சற்று முன் பேசின பாண்டியன் அண்ணா கூட என்ன செய்யறாரு, அப்படியே இந்துத்துவா சிந்தனை கொண்டார், இந்து மயமாக்கல்ங்கிறார். இந்து மதத்தில் இந்து மயமாக்கல்ங்கிற தத்துவமே கிடையாது, மதமாற்றமே கிடையாது. மற்ற மதங்கள் தான் மதமாற்ற தத்துவத்தில் இருக்காங்க. அதனால அந்த மாதிரி சிந்தனைக்கு தவறான வழிநடத்தி கொண்டு செல்கிறார்கள். சுருக்கமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் முன்னால சொன்னேன், கல்வி கொடுக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். இதை பாஜக அரசு செய்கிறது. எங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட 40 பேர் அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 27 பேர் ஓபிசி, 10 பேர் பட்டியலினத்தவர்கள், 5 பேர் பழங்குடி இனத்தவர்கள், இன்னொரு 5 பேர் சிறுபான்மையினர்னு இருக்கிறாங்க. 40 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ நாங்க தான் அதிகாரம் அளிக்கிறோம். பேசுறவங்க இன்னைக்கு விழுப்புரத்தையும் சிதம்பரத்தையும் தவிர விசிகா வேற எங்கேயுமே நிக்க முடியாது. பொது தொகுதி கேட்கவே முடியாது அவங்களால. அதே மாதிரி உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நாக்காளி கிடையாது அவங்களுக்கு, உட்கார கொடியேற்ற முடியாது. அவங்கள பத்தி எல்லாம் குரல் கொடுக்க வேண்டியவங்க அதெல்லாம் விட்டுட்டு மற்ற இந்தி கூட்டணிக்காக கொடிபிடிக்கும் வேலையை தான் விசிகா செய்து கொண்டிருக்கிறது. தவறான இலக்கை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அம்பேத்கரின் தத்துவத்தை எல்லாம் அவர்கள் காற்றில் பறக்க விட்டார்களே என்ற ஒரு பெரிய வருத்தத்தில் தான் எங்க தலைவர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பத்தி கூறியிருக்கிறார். அதனால விசிகா மேல இருக்கிற வருத்தத்துல தான் அப்படி சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு உதாரணம். நீங்க வெறும் காங்கிரஸ் மட்டும் சொல்றீங்க, விசிகாவை சொல்லி தான் ஆகணும். ஐயா பாண்டியன் அவர்கள் முடிச்சிட்ட பிறகு விசிகா சொன்னதுனால அவர் கை தூக்கிட்டு இருக்கிறார். ஐயா பாண்டியனுக்கு ஒரே ஒரு 10 செகண்ட் தான். ஹெர்பர்ட் வெல்ஸ், அதாவது பிரான்ஸ், இல்லை இது ரொம்ப முக்கியமான, இன்னைக்கு இந்த விவாதத்தில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். இந்துத்துவம் நன்கு உணரப்படும் வரை எத்தனை தலைமுறைகள் கொடுமைகளையும் கொலைகளையும் மனித இனம் சந்திக்க போகின்றனவோ, ஆனால் உலகம் ஒரு நாள் இந்துத்துவாவினால் ஈர்க்கப்படும். அந்த நாளில் தான் உலகம் மனிதர்கள் குடியேறுவதற்கான இடமாக மாறும்னு 150 வருஷம் சொல்லியிருக்கிறார். அதனால இவங்க புரிஞ்சுக்கலையா தவிர, புரிஞ்சுக்கிட்டா அவங்க எங்களை விட ஜாஸ்தியா இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க. நன்றி நன்றி திரு ரவிக்குமார். சுருக்கமா திடீர்னு திருப்பிட்டு வரேன் ஒரு செகண்ட். இல்ல இவர் விசிகாவை பத்தி சொன்னதுனால சொன்னாரு. விசிகா பொது தொகுதியிலே நின்று 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் அரசியலில் இடம் பிடித்த காலத்திலிருந்து, நுழைந்த காலத்திலிருந்து கடந்த 25 ஆண்டுகளாக சட்டப்பேரவை தேர்தலில் பல இடங்களில் பொது தொகுதிகளில் போட்டியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இதை பேசுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். என்ன போராடி இருக்கீங்க, என்ன செய்திருக்கிறீர்கள், உங்க உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவர்களுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு கேள்வி நேரடியானது. அதற்கான பதில் உங்களிடம் இல்லை. அதற்கான பதில் உங்களிடம் இல்லை. அதுதான் உண்மை. அதற்கு எல்லாம் அதை நான் சொல்றேன் சார். நீங்க நடுவில் பேசினீங்கன்னா எனக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும். குணா, நான் இதை மறுக்கிறேன். நீங்க அயோத்தியாவில் பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறவர் அங்கே இருக்கிற சமாஜ்வாடி கட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அதை பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. முதல்ல அதை ஆதரவாக இருந்துட்டு முதல்ல போய் நட்டா கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் நரேந்திர மோடி அவர்களிடமும் இதை போய் சொல்லட்டும். 2வது, வேங்கை வயலை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? வேங்கை வயலுக்காக அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் இது மாதிரி ஏதாவது பேசுவீங்கன்னு தான் அதையெல்லாம் புத்தகமாகவே போட்டிருக்கேன். உங்கள் அட்ரஸை கொடுங்க, நான் உங்களுக்கு புத்தகமாக அனுப்புகிறேன். அந்த போராட்டம் டிமாண்ட் வச்சிருக்கோம். இதுக்கான ஆதாரமான குணசேகரன் இன்னைக்கு நடந்த வாதத்துல மிக முக்கியமான கோணம் என்னவென்று சொன்னால், அம்பேத்கருக்கு மேலே அங்க இருக்கிற பாஜகவுக்கு என்ன கோபம், பாஜகவினுடைய கருத்தியல் முன்னோர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய RSS காரர்களுக்கு என்ன கோபம் என்று சொன்னால், அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டத்திலே மனு தர்மத்தினுடைய சாயலும் அதனுடைய சார்பும் இல்லை என்பதும், பாரதத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய சாயல் இல்லை என்பதுதான் அவர்கள் வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு.
இன்னைக்கு வந்து நண்பர் குமார் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம ரவிக்குமாரை பார்த்து நம்ம 2 பேரும் ஒன்று தான், நம்ம 2 பேரும் ஒரே, நான் சமூக பின்னணியை பற்றி நான் பேசலை. நண்பர் குமார் அவர்களுக்கு நான் மிக மரியாதையோடு சொல்லிக் கொள்வேன், குமார் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தளத்தில் வந்து ஒன்றாகவே இருக்க முடியாது. இப்போ நானோ ரவிக்குமாரோ புனித பாண்டியனோ நாங்கள் வந்து வெவ்வேறு சமூக பின்னணிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், தட் இஸ் த அம்பேத்கர்ஸ் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்கூல். நீங்க நம்பர் ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் வெவ்வேறு சமூக பின்னணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யூ பிலாங் டு த மனுதர்ம ஸ்கூல் ஆஃப் தாட். மனுதர்ம ஸ்கூல் ஆஃப் தாட். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து அதான் ராகுல் காந்தி சொல்றாரு, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அரசியலே மனு தர்மத்திற்கும் அரசியல் சாசன சட்டம், அம்பேத்கர் வகுத்திருந்த அரசியல் சாசன சட்டத்திற்கும் இருக்கின்ற அந்த கருத்து மோதல் தான். அந்த கருத்து மோதல்ல வந்து நீங்களும் நாங்களும் ஒன்றுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க அதனால தான் இன்னைக்கு வந்து நீங்க எப்படி வந்து இடஒதுக்கீட்டில் வந்து பொருளாதார அடிப்படை என்று கொண்டு வந்தீர்களோ, என்று இடபிள்யூஎஸ் என்று ஒரு ரிசர்வேஷன் வந்ததோ, என்று ஒன்றிய அரசினுடைய செயலாளர்கள் லேட்டரல் என்ட்ரியில நீங்கள் வந்து ஒரு தரப்பு ஆதிக்க சாதியினரை சேர்த்து கொண்டீர்களோ, அன்னைக்கு வந்து அம்பேத்கர் கண்ட அரசியல் சாசன சட்டம் நிறைவேறாது. ஆகவேதான் நாங்க வந்து we belong to the constitution school of அம்பேத்கர், you belong to the மனுதர்மம் ஸ்கூல். ஆகவே இந்த வாதம் தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதனுடைய எதிரொலி தான் இந்த அமித்ஷா நாடாளுமன்றத்திலே அம்பேத்கரை பார்த்து பேசியது. நன்றி நன்றி நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.